ராஜஸ்தான் சீசனல் ரெசிபியான பூரி ஆம்ரஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். செட் பை வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். உங்களுக்கே தெரியும் ஆல் ஓவர் இந்தியால இப்ப மாம்பழம் சீசன் போயிட்டு இருக்கு. அதனால நாங்களும் நேற்று மார்க்கெட் போகும்போது 1 kg மாம்பழம் வாங்கி வந்துட்டோம். மாம்பழத்தை வச்சு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு வைஃப் கிட்ட கேட்டதுக்கு ராஜஸ்தான் சீசனல் ரெசிபியான ஆம்ரஸ் பூரி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக 1 kg மாம்பழம் எடுத்துட்டு ஒரு 1/2 hour தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜார்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா அரிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஆம்ரஸ் வந்து ரெடி ஆயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆம்ரஸை ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா கோதுமை மாவு எடுத்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து நெய்யை ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாங்க சப்பாத்தி மாவுல நெய் இல்ல ஆயில் ஆட் பண்ண மாட்டோம். இதுல எதுக்கு ஆட் பண்றோம்னா பூரி நல்லா பஃபியா வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து பூரி செய்யறதுக்காக சின்ன சின்னதா உருட்டி வச்சதுக்கு அப்புறம் ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூரி வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேம்ல வைங்க, அப்பதான் இந்த மாதிரி பூரி பஃபியா வரும். சூப்பரான நம்ம ஆம்ரஸ் பூரி வந்து ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். வைஃப் செஞ்ச இந்த பூரியும் ஆம்ரஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்தது. நீங்களும் டக்குன்னு மார்க்கெட் போயிட்டு 1 kg மாம்பழம் வாங்கி வந்து ஆம்ரஸ் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சம்மர் டைம்ல நார்த் சைட் போனீங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். இதே மாதிரி நிறைய ராஜஸ்தான் டிஷ் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ரெசிபி பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlog சௌதா கைஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.